மக்கள் அனைவருக்கும் ராமபிரான் இலங்கைக்கு சேது பாலம் கட்டும் வேலை நடந்துகிட்டு இருந்த சமயம் ஹனுமான் பெரிய பெரிய பாறைகளை தூக்கி கடலில் போட்டுக்கிட்டே இருந்தார். அப்போது அங்கு சனி பகவான் வந்தார். ஹனுமானே, நான் உன்னை பிடிக்க வந்திருக்கிறேன். 7.5 சனி காலம் ஆரம்பிக்குது அல்லவா என்று கூறினார் சனி பகவான். ஹனுமானும் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், சனி பகவானே, இப்போ ராமகாரியம் நடக்குது அல்லவா, நான் வேலையை முடிச்சிட்டு வரேன், அது வரைக்கும் என் தலையின் மேல் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்றார். சனி பகவானும் சரின்னு ஹனுமான் தலைமையில உட்கார்ந்தார். ஹனுமான் என்ன பண்ணார் தெரியுமா? ஒவ்வொரு பாறையா தூக்கி தன் தலைக்கு மேல, அதாவது சனியின் தலைக்கு மேல வச்சு கடல்ல வீசினார். பாறை மேல் பாறை பாரம் தாங்க முடியாமல் சனி பகவான் தவிச்சார். வழி பொறுக்க முடியாம ராமா ராமான்னு கத்தினார். அந்த நொடி பாரம் எல்லாம் பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. சனி பகவான் புரிஞ்சுகிட்டார், ராமநாமத்துக்கு இவ்வளவு சக்தியா? உடனே ஹனுமான் கிட்ட சொன்னார். ஹனுமான், என்னை மன்னித்து விடு என்று கேட்டார். ஹனுமனும் மன்னித்து விட்டார். ஹனுமன் தான் யார் உண்மையான ராம பக்தரோ அவங்களை நான் என்னைக்கும் துன்புறுத்த மாட்டேன், இது சத்தியம் என்று ஹனுமனுக்கு வரம் கொடுத்தார் சனி பகவான். அதனால்தான் சொல்றாங்க, ராமநாமம் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.